கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த வக்பு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதிலிருந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில். குறிப்பாக பார்த்தோம்னா பாஜக அரசை கண்டித்து தொடர் போராட்டங்கள் இஸ்லாமிய மக்கள் இன்னும் பல சமூக மக்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட சமமான குரல்லாம் எதிரொலித்திருக்கிறது. இந்தியாவில் யார் விட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட சொல்லுவோன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காங்க. வக்பு வாரிய இந்த சட்ட திருத்த மசோதா நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பாஜக கட்சியை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த இந்த 3 முறையும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு முழுக்க எதிரான நடவடிக்கை சட்டத்திட்டங்களை அவர்களை முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்த விட வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு பாசிச சிந்தனையோடு நாசகார சக்தியாக பாஜக தமிழ் மண்ணில் இந்திய ஒன்றியத்தில் செயல்படுகிறது. இந்த வக்பு வாரிய சட்டம் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா, அவங்க இந்த கட்சியை ஜனசங்கத்தை தோற்றுவிக்கும் போதே இந்த நாடு சுதந்திரம் அடையலை. 47 தான் சுதந்திரம் அடைகிறான். ஆனால் அவங்க 1924-25 ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாடை இந்து ராஷ்டிர நாடாக மாற்ற வேண்டும், இந்துக்களே ஒன்று கொடுங்கள்ன்றான். இந்துக்கள்னா யார்? சண்டைக்கு தான் இந்துக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றான். ஆனால் அதிகாரம் பார்ப்பனர்களுக்கு வர வேண்டும், அவன் தான் இந்து. அதனால தான் அவன் இந்த முயற்சியில் இந்துக்களே ஒன்று கொடுங்கள், இந்தியாவில் இந்தியர்களே ஒன்று கொடுங்கள் கோஷத்தை ஆர்எஸ்எஸ் வைக்கலை. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒன்றுபட்டு நிற்போம்னு சொல்லலை. அவங்க மாறாக இந்துக்களே ஒன்று கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர்களை உயிரிடத்துக்கு கொண்டு வருவதற்காக, மனுஸ்கிருதியை கொண்டு வருவதற்காக இந்த அமைப்பை தொடங்கினாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ இந்த 3 முறை மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 1924-25 ஆர்எஸ்எஸ் ஜனசிங்கம் என்ன நினைச்சான ஜனசங்கம் அதை மோடி நிறைவேற்றுகிறார். காஷ்மீர் இந்தியாவின் எல்லை பகுதி, அது மட்டுமல்ல ஒரு வளம் கொளிக்கும் மலைப்பகுதி. ஒரு நாட்டிற்கு மூக்குன்னு சொல்லுவோம், அது மாதிரி இந்தியாவுக்கு மூக்கு பகுதி, அது சுவாச பகுதி. அது நம்ம விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் விடிய பேசி அந்த மக்களுக்காக, அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மண் நம்ம இந்திய மண்ணோடு இருக்க வேண்டும், அந்நிய சக்திகள் ஊடுருவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்தாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விடிய கலந்து பேசி ஆர்டிக்கல் 370 சிறப்பு அதிகாரத்தை கொண்டு வந்தோம். இந்த பாப்பன கூடாரத்துக்கு, இந்த பாரதிய ஜனதா பாசிச சக்திகளுக்கு 370 எடுக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எடுத்தாச்சா? ஏன்னா ஒரு சமுதாயத்தை நீங்கள் எவ்வளோதான் பழி வாங்குவீங்க? இஸ்லாமிய சகோதரர், நான் இன்றைக்கி பொறுமையின் சிகரம் யார் உலகத்திலேன்னு கேட்டால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொறுமையாகவும் பொறுமையின் பொக்கிஷமாக இந்திய ஒன்றியத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர் தான் நான் கருதுவேன். நான் தூண்டி விட்டதாக நினைக்க வேணாம். இவ்வளோ பொறுமையாகவும் இருக்கக்கூடாது. பொறுமைக்கு எல்லை இருக்க முடியாதுன்றாங்கல்ல, எல்லையை தாண்டி பொறுமையாக இருக்காங்க இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள். என்ன 370 எடுத்துட்டான், எடுக்கவே முடியாது. காஷ்மீர் மாநிலத்துடைய அதிகாரத்துக்கு மீறி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக காஷ்மீர் மாநில சட்டமன்றம் அதை ஒத்துக்கொண்டால்தான் நீ நிறைவேற்ற முடியும், ஆர்டிக்கல் 370 எடுக்க முடியும். ஆனால் இந்திய உச்சநீதிமன்றமும் அது சம்பந்தமாக வாயை பொத்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுது மோடி அரசு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக செயல்படுது. அந்த மாநிலத்தையே, ஒரு மாநிலத்தை ஒன்றியமாக்கின வரலாறு எங்கேயாவது இருக்கா? ஒரு ஒன்றியம் மாநிலமாகலாம்,
ஆனால் காஷ்மீர் மாநிலத்தை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக அறிவித்து அந்த மாநிலத்தையே 3 ஒன்றியமாக பிரித்து வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய அக்கிரமம்! ஒரே காரணம், இஸ்லாமியர்கள் அங்கே அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணம் தானே. என்ன பழி வாங்குறதுக்கு அளவே இல்லையா? உச்சம், பழி வாங்குவதில் உச்சம். இன்றைக்கு இஸ்லாமியாக பிறந்தவனே அவன் நமக்கு எதிரின்ற மாதிரி சித்தரித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். நாசகார சக்தி பாஜக இல்லையா? பொது சிவில் சட்டம், அவன் திருமணம் முடிக்கிறான், அவன் பழக்க வழக்கம், அவன் குழந்தை பெறுறான், அவன் விவகாரத்து பண்ணுறான், அவன் சொத்துரிமை. இதில் நீ யாரா அவன் தலையிடுறதுக்கு? ரெண்டாவது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். அவன்கிட்ட வீட்டுக்குள்ளே நுழைகிறான். இஸ்லாமியன் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகிறான். அவன் வீட்டுக்குள்ளே போய் நீ இப்படி தான் கல்யாணம் முடிக்கணும், நீ இப்படி தான் குழந்தை பெற்றுக்கிறணும், நீ இப்படி தான் வாழணும். ஏன்னா கர்நாடகத்தில் பாஜக ஆள்றான், நீ இந்த உடையை உடுத்தக்கூடாது, ஹிஜாப் உடையை உடுத்தக்கூடாதுன்றான். அவன் சாப்பிட்றது நீ இன்னும் கறி தான் சாப்பிடணும், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. அப்பா என் வீட்டுக்கு நான் ஆட்டுக்கறி தான் கொண்டு போகிறேன், இல்லை மாட்டுக்கறி தான், கறிக்காக கொலை பண்ணுறான். பாஜக சங்கி கூட்டம், காட்டு முராண்டி கூட்டம் நடக்கலையா? அக்கிரம். உணவில் கை வைக்கிறான். அடிப்படைடா, ஒரு மனிதனுடைய அடிப்படைடா உணவு. இன்னும் கறிதான் சாப்பிடணும்னு சொல்றதுக்கு நீ யாரா? மானங்கட்ட பாஜக. எவ்வளோதான் பொறுமையாக இருக்கீங்க இந்த இஸ்லாமியர்கள்? பொறுமை இருக்கலாம். நீ சாப்பிட்றதுல கை வைக்கிறான், இந்த கறி தான் சாப்பிடுன்றான், உன் உணவில் கை வைக்கிறான், உன் உடையில் கை வைக்கிறான். சரி, இது மனிதனுக்கு வாழ்வு 3 தான்: உணவு, உடை, உரை. அவன் தங்குற இடம், அதை வழிபடக்கூடிய இடம். வரலாற்று சின்னம் அது பாபர் மசூதி இல்லை, அது வரலாற்று சின்னம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். மானங்கட்டவே இங்கே தான் ராமர் பிறந்தார். பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கியா? எந்த ஆஸ்பத்திரியில் ராமர் பிறந்தார்? இந்த இடத்துல தான் பிறந்தார். இங்கே தான் ஓடி விளையாண்டார். ஏன்னா களவாணி போயிட. இதுக்கு ஒரு வரலாற்று சின்னத்தையே அத்வானி தலைமையில் ரவுடி கும்பல், பாசிச கும்பல் பகிரங்கமாக ஒரு ஜனநாயக நாட்டில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் மண்ணிற்கு போராட்டம் தானடா, இந்த சுதந்திரத்துக்கு போராட்டம் தானடா. இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்னா அவனும் போராட்டம் தான். கடைசி இஸ்லாமிய மன்னன் பகதூர் ஷா, வெள்ளைக்காரன் அவனை பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சுட்டான், கையும் காலில் விலங்கு போட்டு. காலில் சுட்டுண்டி கேட்குறான். அவனுடைய இளைய மகனுடைய தலையாரத்து கொண்டு வந்து வெள்ளைக்காரன் ஏகாதிபத்திய அரசு தட்டில் வச்சு கொடுத்தான்டா பகதூர் ஷாவுக்கு. எந்த பாஜக காரனா? கோல்வார்கர், சாவார்கர். எவன்டா போராடினவன்? மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றார், நிதி கேட்குறார் சுதந்திர போராட்டத்துக்காக. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி இருக்குது, நீங்கள் தேசிய புறவழிச்சா இல்லை, அந்த கல்லூரியின் தாளாளர் வெறும் பணமே நிரப்பாமல் எவ்வளோ நாள் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு கொடுத்து விட்றா. ஒரு பாஜகக்காரன், ஒரு பாப்பா, ஒரு சங்கி, ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், ஒரு இந்து முன்னணிக்காரன் எவ்வளோ கொடுத்து சொல்கிறா பார்ப்போம். இந்த மண்ணிற்காக போராடினவன் அவனை எவ்வளோ தான் அடிப்பீங்க? அவன் உடையில் கை வைக்கிற, அவன் வணங்குற வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்து ராமருக்கு கோயில் கட்டுற. இப்போ அடுத்து அதோடு இல்லாமல் எல்லா மசூதியும் இடிக்க வர்றேன். இங்கே தான் சீதை மறுவீடு வந்த இடம், இங்கே தான் சீதை கர்ப்பமாக ஆஸ்பத்திரியில் படுத்த இடம், இங்கே தான் லட்சுமணி ஓடி விளையாண்ட இடம். ஏண்டா களவாணி போயலாம். 1991 வழிபாட்டு சட்டம் கொண்டு வந்திருக்கும். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தப்போ என்னென்ன நிலைமை இருந்துச்சோ கோயில்கள், அதை மாறக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். 91 சட்டம். அந்த 91 சட்டத்துக்கு பின்னாடி பாபர் மசூதியை இடிக்கிற. அதுக்கு நீதிமன்றம் என்ன தெரியுமா கொடுக்குறாவி? ஒரு விசித்திரமான நீதிமன்றம், விசித்திரமான வழக்கு. ஒருத்தன் வீட்டை
அநியாயமாக அக்கிரமமாக ஒருத்தர் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான். தீர்ப்பு எப்படி வருது? புகுந்தான்ல, புகுந்து உட்காந்துருக்கான்ல, நீ அந்த இடத்த நீ வச்சுக்க. என்னங்கய்யா அதான் தீர்ப்பு, மீதி இடத்த இஸ்லாமியன்னு வச்சுக்க. பாபர் மசூதி இடிச்சது தவறு, கிரிமினல் டெஸ்பாஸ். ஆனால் நீ உட்கார்ந்த இடம் தான் ராமர் பிறந்த இடம், நீ வச்சுக்கன்னு நீதிமன்றம் கொடுக்குது. நாட்டில் இஸ்லாமியர் பொறுமையாக இருக்கான், ரொம்ப பொறுமையாக இருக்கான். ரம்ஜான் கொண்டாடிட்டு இருக்கான் பாவம். முத்தாலது சட்டம் கொண்டு வர்றான். அவனை என்னதான் செய்ய நினைக்கிற இஸ்லாமியரை பிறந்த இப்போ எப்படி அவனும் நம்மளும் ஒரே ரத்தம். அவன் அரேபியாவிலேருந்து எவனும் வரல, துபாயிலிருந்து எந்த மஸ்தானுங்க வரல, எல்லாம் நம்ம சொந்தக்காரன். நீ பார்ப்பன பணியாக மனுதர்ம ஆட்சியில் எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்ன, கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன. எங்கள் 4வது தலைமுறை 5வது தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவன் தான் இஸ்லாம் ஆனான். இஸ்லாமிய ஆனான். அவன் இஸ்லாம் அங்கிருந்து வரலப்பா. அவன் யார்? இஸ்லாம் ஆனவன். கிறிஸ்துவம் பூரா லண்டன்லேருந்து தான் வந்தான், ஐரோப்பிலேருந்து வந்தான், நம்ம சொந்தக்காரன் தான். உன் கொடுமை தாங்க முடியாமல் கிறிஸ்தவனாக போயிட்டான், உன் அசிங்கம் தாங்க முடியாமல் பௌத்தனாக போயிட்டான், உன் கேவலம் தாங்க முடியாமல் வர்ற. இப்போ கூட ஒரு செய்தி 13ஆம் தேதி தூத்துக்குடியில் பேசுகிறேன். தமிழ் சீக்கியர்ன்றாங்க அவங்க. என்னங்க இப்படி ஒரு மதமானே? ஆமாங்க, நாங்கள் பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம், ஜாதி நாங்கள் மாறி சீக்கிரம் மாறிட்டோங்கன்றாங்க. உன் கொடுமை தாங்க தான் 13ஆம் தேதி தூத்துக்குடியில் பேசுகிறேன். இப்படி தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை அவன் ஒரு மதத்தின் பேரால், இந்த மண்ணை சேர்ந்தவன், எங்கள் உறவினர், எங்கள் ரத்த உறவு, எங்கள் தொப்புளுக்குடி உறவு, அவனை நீ பகையாளியாக காட்டுறியே. இப்போ கடைசிக்கு என்ன கொண்டு வர்ற? குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் மகாத்மா காந்தியை கொலை செஞ்சப்ப யார் கொலை செஞ்சா? பாஜக கட்சியுடைய முன்னோடி ஆர்எஸ்எஸ்ல இருந்த கோட்சே மகாத்மா காந்தியை கொலை செய்து கோட்சே. அந்த கோட்சே கொலை செஞ்சுட்டு கையில் இஸ்மாயில் பச்சை குத்துனவன். துலுக்கை சொல்லிட்டு ஓடுறான்னு சொல்லி இந்தியா பூரா கலவரம்னு சொன்னேன். கலவரம் வரும்னு நினச்ச மவுண்ட் பேட்டன் பிரபு அன்னைக்கு வைஸ்ராய் அவர் தான் சொன்னார், டை முட்டாள், சுட்டவன் பாப்பான், அவன் இஸ்லாம் இல்லைன்னார். ஆனால் வடக்கப்புறம் கலவரம். தமிழ்நாட்டில் தான் தந்தை பெரியார் திருச்சி வானொலியில் பேசினார், மக்களே அமைதிகாருங்கள், இஸ்லாமருக்கு பூரா நம்ம சொந்தக்காரன், அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இங்கே ஏதாவது இஸ்லாமருக்கு ஒரு ஆபத்துன்னா அக்கரகாரன் தீ பிடிக்க, பெட்ரோல் டின்னை கையில் வச்சுக்க, தீக்குச்சி வச்சுக்க. இங்கே எவனா ஒரு இஸ்லாமியரை தொட்ட அக்கரகாரத்தை கொளுத்து விட்டுருந்தார். இங்கே அமைதியாக இருந்துச்சு. மகாத்மா காந்தி கொலையின் போது நாடே வடக்க தீ பிடிச்சிருந்துச்சு. இங்கே தெற்க இன்னும் சில சங்கியிருக்கான். முத்துராமலிங்கத்தை ஒரு ஆன்மீகவாதி, தேசியம் தெய்வமும் இலை கிறுக்கு பேல. முத்துராமலிங்கத்தவர் தான் சொந்த ஜீப்பில் மகாத்மா காந்தி படுகொலையின் போது பசும்பொன்னிலிருந்து வண்டி எடுத்து கிளம்பி கமுதி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, நெல்லை வரைக்கும் போய் மைக்கில் அவரே போய் இஸ்லாமியருக்கு ஒரு ஆபத்தென்றால் இந்த முத்துராமலிங்கத்தவரை தாண்டி தான் செல்ல முடியும், இஸ்லாமியக்கு அரணாக இருப்பேன் முத்துராமலிங்கத்தவர்னு சொன்னாரா? தெற்கு சீமையில் தென்பாண்டு சிங்க முத்துராமலிங்கத்தேவை. அவரை போய் சங்கியாக்க பார்க்குறான். வீரனை, மாவீரனை சங்கியா சேர்க்க பார்க்குறியடா. அவர் சொன்ன ஆன்மீக வேற, அவர் சொன்ன தெய்வீக வேற. வள்ளலாரை போற்றிய தெய்வீகம் அவர் அறிவியல் ஆன்மீகம்டா. உன்னை மாதிரி மூட நம்பிக்கை ஆன்மீகம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்டு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடலுடைய முதலமைச்சர் பெரியார் வழியில் அண்ணா, கைலி கட்டாத முஸ்லீம் தாண்டார் அண்ணா. கலைஞர் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தினால் என் பிணத்தின் மீது தான் செல்ல முடியும்னு சொன்னாரா? அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில்
இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக கேடயமாக எடப்பாடி பழனிசாமி மாதிரி விட்டு கொடுக்கவில்லை. திராவிட இயக்கத்துடைய தளபதியாக அரணாக இன்னைக்கு இருக்கிறாருனால இன்னைக்கு வக்பு வாரிய சட்டத்துக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றம் சென்று போராடுவேன்னு சொல்லியிருக்காரா மாவீரனாக இந்தியாவில் தெற்கதாண்டா எப்பவுமே சிங்கத்தின் குரல் கேட்க. அந்த சிங்கம் திராவிட சிங்கம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒழிச்சிருக்கு. இதான் சங்கிகளுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இவங்க மட்டும் சொல்லுவாங்களாம் சிவன் சொத்து குலநாசம் பண்ணுவாங்களாம் களவாணி பேழுக. ஆனால் குலநாசம் திண்டுக்கே திரும்பி பாப்பான் தான் தின்ற வேலை தான். சிதம்பரத்தில் தின்றான்ல பூரா தின்றதுக்கே பிறந்தவன். பாரதியாரே சொல்கிறாரு, உழைக்காமல் சாக்கிற உண்டு கொழுத்து சாப்பிடக்கூடிய உழைக்காத ஜாதி பார்ப்புன்றார் பாரதியாரே. அந்த பாரதியாரே பார்ப்பனர். நான் அவரே சொல்கிறாரு, உண்டு கொழுத்துக்கு உழைக்காத ஜாதின்றார். அவன் சிவகங்குத்து குலநாசம் அவன் தின்னுவானாம் அவன். இப்போ அதனால தான் எச்ராஜ் என்ன சொல்கிறான், அறநிலையத்தோடு நாங்கள் கையில் எடுப்போம். ஏன்னா அவனை தின்றுக்கிட்டு தான் பிடிச்சிட்டோம். நீதி கட்சி ஆட்சியில் தான் பிடிச்சி இந்து சபை அறநிலையத்திலே கொண்டு வந்தோம். இன்றைக்கி சாப்பிட முடியல பார்ப்பான். இப்போ வக்பு வாரியம்னா அந்த மக்கள் விரும்பி தானமாக அவங்க கல்வி மசூதிகளுக்கு பள்ளிவாசல்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுறதுக்கு கொடுக்குறாங்க. அது அவங்களே குழு போட்டு நிர்ணயிச்சுக்கிறாங்க. இதில் என்னடா நீ உள்ளே வரன்ற, உனக்கு என்ன அங்கே வேலை, ஓன் சொத்தா, அப்போ நீங்கள் மட்டும் இந்து சமய அறநிலையத்தில் எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்பான். அது எங்கள் சொத்து. பாண்டிய மண்ணை யார், சோழ மண்ணை யார், நாங்கள் எங்கள் இடம் கவர்மெண்ட் இடத்துல தான் கோயில் கட்டியிருக்கோம். இஸ்லாமியர் பள்ளிவாசல் எங்கேயும் கவர்மெண்ட் இடத்துல கட்டலை, அவன் சொத்து. வக்பு வாரியன்றது அவன் நிர்ணயிக்கிறதுக்காக மருத்துவமனை பள்ளிவாசல் எல்லாத்துக்கும் அவன் சொத்து, அசையும் சொத்து அசையா சொத்துன்னு வச்சுருக்கான். இதை எதுக்கு நீ நுழையிற? அவருடைய இன்றியமையாத பிரச்சனைகளை பூராத்திலையும் தலையிடுற, தனிநபர் உரிமையை பூரா பறிக்கிற, முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மதத்தின் பேரால் இந்த ஆட்சி ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து செயல்படுது. முஸ்லீம் சொன்னாலே எதிரியாக பார்க்குற, இரண்டாந்திர குடிமக்களாக பார்க்குற. அவனும் பொறுத்து இருக்கான், பொறுத்திருக்கான். பொறுத்தவன் பூமி ஆள்வான்வான். அவன் பூமி ஆள்றானா என்ன செய்ய போகிறான்னு தெரியல. பார்த்துக்க, 500 ஆண்டு கால மசூதியை நீ இடிச்சிருக்க, 500 ஆண்டு கால மசூதி இடிச்சிருக்க. இன்னும் 500 வருஷம் ஆனாலும் அவன் ராமர் கோயில் இடித்தா ஆச்சரியம் இல்லை, வருவான்ல. அப்புறம் நீ 500 வருஷத்துக்கு பின்னாடி வரும்போது 500 வருஷம் வரமாட்டானா? இப்படி பழிக்கு பழி அரசியலை உருவாக்குற சதியை பாஜக பண்ணுது. அதான் வக்பு வாரிய சட்டம். அதை இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் எதுக்குறோம், எந்த மாநிலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கிறோம், தமிழ்நாடு. இதுக்கு திராவிட கருத்தியல் காரணம். எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் கூட்டணி தர்மத்துக்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சேன்னு சொல்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை. ஆட்சியே பறிபோனாலும் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கும். அதனால் ஸ்டாலினுடைய நடவடிக்கை பாராட்டத்தக்கது. இந்தியாவே ஸ்டாலின் இன்னைக்கு திரும்பி பார்க்குறான். மாநில உரிமையா ஸ்டாலின் குரல். இன்னைக்கு இந்தியா பூரா ஸ்டாலின் குரல் சொல்லலாம். தெற்கச்சை விழுந்து ஸ்டாலின் உரிமை குரல். அவர் உரிமை குரல் தான் எழுப்புறாரு. இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, மும்மொழி கொள்கை வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ 10,000 கோடி கொடுத்தாலும் 20,000 கொடுத்தாலும் இந்தியா அனுமதிக்க மாட்டான். என் மக்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டேன். வக்பு வாரிய சட்டம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முத்தாலாக்க சட்டத்துக்கு இங்கே இடம் கிடையாது. பொது சிவில் உரிமை சட்டத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமாக மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்துகிற இந்த பாசிச அரசு எதிர்த்து போராடுகின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த வக்பு வாரிய சட்டத்தை முழுமையாக அடியோடு எழுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினாலும் உச்ச நீதிமன்றத்திற்கும் செல்லுவேன், போராடுவேன், வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கைக்கு பின்னாடி தமிழகமே திறந்து நிற்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.